அனைவருக்கும் திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் சார்பாக இந்த கருத்தரங்கினை நடத்தி கொண்டிருக்கும் ஈசன் ஜோதிட அறக்கட்டளைக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான கூட்டத்தில் கலந்து கொண்டு பங்கு பெற்று இதில் தரும் அற்புதமான தகவல்களை உள்வாங்க வந்திருக்கும் ஜோதிட ஆர்வலர்களையும் ஜோதிட ஆசான்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இப்போ ஜோதிடத்தை பற்றி நிறைய பார்த்தோம். சார் சவுண்டு கரெக்டாக இருக்குங்களா? கேட்குதா? வேல்யூம் பத்தல. யூடியூப் கேட்கும், இவங்களுக்கு கேட்காதே. அப்படிங்களா? ஆமாம், ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் காலையிலேருந்து கவனிச்சிக்கிட்டே வந்தோம். ஐயா, நீங்கள் வந்துங்க இப்போ கவனிக்கிறதுல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 10 நிமிடத்தை தாண்டும் போது அப்படியே கவனிக்கும் தன்மை மாறிடும். புரியுதுங்களா? இதை பேசுகிறவங்களும் கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும். இப்போ புதுசாக பேசுகிறது ஓகே, ஆனால் ஆல்ரெடி நீங்கள் நிறைய கூட்டங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க, தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறவங்க, கேட்குறவங்களுடைய கவனத்தை 12லேருந்து 15 நிமிஷம் தான் தக்க வைக்க முடியும். ஒரு இது சொல்லுவாங்க, என்னென்னா கூட்டம் நடத்துகிறவர் பேச்சாளர் கேட்பார், நான் எவ்வளோ நேரங்க பேசிட்டோன்னு. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்கள் 10 நிமிஷம் தான் கேட்போம் பாரு. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. இப்போ இந்த வாஸ்து கருத்துக்கள் அப்படிங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி சாதாரண சமாச்சாரம் இல்லைங்க. கிட்டத்தட்ட என்னிடம் உட்பட சில ஆயிரங்கள் கொடுத்து தெரிஞ்சிக்கிற ஒரு விஷயங்கள். புரியுதுங்களா? ஒரு வாஸ்துக்கு பார்க்குறக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டாங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் அப்பாயின்மெண்ட் தரோம். ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து அந்த வீட்டு உரிமையாளர் தெரிஞ்சுக்கிறார். ஆனால் அப்படி தெரிஞ்சுக்கிட்டாருனாலும் நான் விளக்கமாக சொல்லி தருவேன். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லி தருவேன். ஆனால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜோதிடமும் வாஸ்தும் 2 கலந்த ஒரு விஷயம். ஒருத்தர் வாஸ்து பார்க்குறாருன்னா கண்டிப்பாக ஜோதிடம் தெரியாமல் பார்க்கவே முடியாது. இப்போ நம்ம தமிழ் சாருக்கு என்ன தெரியும், ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி தெரியும். 28 வருட காலமாக நான் ஜோதிட ஆராய்ச்சியில் இருக்கிறேன். 25 வருட காலமாக நான் வாஸ்து ஆராய்ச்சியில் இருக்கிறேன். அப்போ அந்த 2 சமாச்சாரமும் வந்தால்தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி நான் இந்த கூட்டத்தில் பேசுகிறப்ப ஐயா பண்டிட் ஐயா வந்து கேட்டார், நீங்கள் என்ன உங்களுக்கு நான் பேச சொல்லியிருக்கேன், இந்த தலைப்பு கொடுக்குறேன் அப்படின்னார். உண்மையிலேயே வாஸ்துவில் அனைத்து விஷயங்களும் சாத்தியமாகும். இதை ஒரு வாஸ்துக்காரர் சொல்லும்போது ஜோதிடர் எல்லாமே அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக நிற்போம். சார் அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறத விட அதிகப்படியாகவே நான் ஜோதிடத்தில் விளக்கம் சொல்கிறேன். ஆனால் ஜோதிடமும் வாஸ்தும் ஒன்று. ஒரு சின்ன உதாரணம், இப்போ வாஸ்துவில் பொருளாதாரத்தை குறிப்பது அப்படிங்கிறது வடக்கு திசை. வாஸ்துவில் பொருளாதாரத்தை குறிப்பது வடக்கு திசை. வடக்கு திசை எந்த அளவுக்கு அமையுதோ அந்த அளவுக்கு அந்த வீட்டின் உரிமையாளருக்கு வருமானம் என்பது ஆயிரங்களா லட்சங்களா கோடிகளா நிர்ணயம் பண்ணலாம். நான் இன்றைக்கி காலையில் ஒரு வீட்டை நான் போய் வாஸ்து பார்க்க போயிருக்கும்போது நான் எப்பயுமே ஜாதகத்தை பார்த்து தான் வாஸ்துக்குள்ளே போவேன். நானும் நம்ம முருகேசன் ஐயாவும் பேசிகிட்டு இருந்ததை பற்றி இப்போ அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த பையனுடைய வருமானம் மிகப்பெரிய வருமானம். ஐயா உங்கள் பையன் ஒரு பெரிய அளவில் இன்கம் பண்ணுறாரு, எத்தனை லட்சங்கன்னு. சார் ஒரு 2 லட்சம் அப்படின்னாரு. 2 லட்சம் மாதம் 2 லட்ச ரூபாய்ங்களாண்ணா? இல்லை 2 லட்சம் டாலருங்கன்னார். நான் அசந்து போயிட்டேன். டாலருங்க? ஆக்சுவலாக இது கூட ஒரு யூடியூப்பில் பார்ப்பேன், நான் ஆள் அடையாளம்லாம் சொல்ல. இது என்னன்னு கேட்டால், இதை தரக்கூடிய அளவுக்கு வாஸ்து வடக்கில் அவருக்கு இடம் விட்டுருந்துச்சு. இதில் இன்னொன்றும் கவனிக்கணும், வடக்கு பாகம் என்பது முதல் குழந்தை. இதை நான் பல தடவை மீட்டிங்கில் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். ஒரு வீட்டினுடைய முதல் குழந்தை வடக்கு பாகம், 2வது குழந்தை கிழக்கு பாகம், 3வது குழந்தை தெற்கு பாகம், 4வது குழந்தை மேற்கு பாகம். இது மாற்றமே இல்லை. அப்போ அந்த குழந்தை எப்படி அவ்வளோ பெரிய இன்கம் பண்ணுறான்? ஒரு சின்ன வயசு பையன். யோசனை பண்ணி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்செல்லாம் பார்த்தோம்னா அவனுடைய சேலரியே பல கோடி ரூபா இருக்கும் போல இருக்குது. இத்தனைக்கும் அவன் மூல நட்சத்திரம். நான் ஏற்கனவே ஆல்ரெடி இந்த மீட்டிங்லையா நம்ம சங்கத்து மீட்டிங்லான்னு தெரியல, இந்த மூல நட்சத்திரத்தை பற்றி ஒரு ஸ்பீச் பேசினேன்.
அதில் சொல்லியிருந்தேன், மிகப்பெரிய வருமானங்களை பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு பதவியில் இந்த மூல நட்சத்திரத்துக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நம்ம திருமண தகவல் மையம் இருக்குது, நம்மளுக்கு தெரியும் சார், மூல நட்சத்திரம் பையனுக்கு பொண்ணு தரலாமாம்பாங்க. தாமா உன் பொண்ணு வந்து மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரியாக பிழைக்கும். அப்போனா என்ன அர்த்தம்? மூல நட்சத்திரம்னா உடனே தவிர்க்கிறதெல்லாம் விட்டுணும். மூல நட்சத்திரம் மாதிரி ஒரு டாப்பான நட்சத்திரம் எதுவும் கிடையாது. மூல நட்சத்திரங்கிறது தலைமை பண்புள்ள நட்சத்திரம். இப்போ மூல நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு கட்டிக்கிட்டு வந்தால் ஆகாதுன்னு அந்த காலத்தில் சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மாமனாரை விட அதிகமாக அந்த பொண்ணு சிந்திக்கும். அதனால் மூல நட்சத்திரத்தில் வேண்டாம், கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க, அவ்வளோதான். சரி, இப்போ வாஸ்துல இந்த வடக்கு திசை ஏன் செல்வத்தை குறிக்கிறது, பணத்தினை குறிக்கிறது, தனத்தினை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தா, வடக்கு திசையை குறிக்கக்கூடிய ராசி எதுங்க? வடக்கு திசையை குறிக்கக்கூடிய ராசி கடகம். கடகராசியில் யார் உச்சமாக வரா? குரு. குரு யாருக்கு அதிபதி? தனக்காரகன். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருச்சிங்களா? ஜோதிடம் இல்லாமல் வாஸ்து கிடையாது. ஆமாம், குரு சொன்னா அவர் வழி கொடுத்துட்டார். ஐயா மாற்றிக்கிறீங்களா? பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய அல்லது அந்த இடத்துல வந்து ஆர்கிடெக்ட் போட்டு கொடுத்தாருங்க, அந்த இடத்துல ஒரு ஸ்டடி ரூம் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு ஃபோயர் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு பூஜை ரூம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக பொருளாதாரம் பாதிக்கப்படும். இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அப்போ ஒருத்தர் பொருளாதாரத்தில் பெரிய அளவில் வரணுன்னா குருவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நாம் பொருளாதாரத்தை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஜோதிடத்தில் 2ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்தையும் குருவையும் எல்லாம் கவனிக்கிறோம். இதே அமைப்பு தானுங்க நம்மளுடைய வாஸ்துலையும் வருது. அப்போன்னா வடக்கு திசையை சிறிதளவேனும் காலி இடம் விட்டு தான் நாம் வீட்டெடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முதல் குழந்தை டெவலப்மெண்ட்டும் அதில் தான் இருக்குது, வருமானம் செல்வம் என்பதும் அதில் தான் இருக்குது. சரி, ஒருத்தர் வந்து தொழில் செய்கிறாரு, வியாபாரம் செய்கிறாரு, அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் குறைவாக இருக்குது. வியாபாரம் பெரிய அளவில் இருக்குது, லாபம் குறைவாக இருக்குது. இந்த கண்டிஷன்லேயும் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த வடக்கு திசை தான். வடக்கு திசையில் ஒரு ஜன்னல், ஒரு கதவு இருக்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய எந்த தொழிற்சாலையாக இருந்தாலும், எந்த ஒரு கடையாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் லாபத்தினை காட்டும். இந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஒருத்தர் வந்துங்க, நம்ம கிளைண்ட் தான் சார், வாசலில் வந்து கிழக்கு வாசல் நல்ல வாசல், வடக்கு வாசல் நல்ல வாசல் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கடையை வந்துங்க கிழக்கு திசையில் ஓப்பன் பண்ணேன். ஆனால் வந்து எனக்கு வியாபாரம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னார். ஏன் நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, கிழக்கு திசை அனைத்துமே ஆண்கள் சம்பந்தப்பட்ட திசை. அவர் ஆரம்பித்தது நகைக்கடை. ஆண்கள் நகை அதிகமாக அணிவாங்களா, பெண்கள் அதிகமாக அணிவாங்களா? அப்போ பெண்களுக்கு உண்டான திசையான மேற்கு திசையில் இருக்கக்கூடிய நகைக்கடைகள் மட்டுமே சிறப்பாக இருக்கும். அப்புறமேல் தான் சொன்னோம், சார் வாஸ்து வந்து பேசிக் வாஸ்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒரு வாஸ்துங்கிறது ஒவ்வொரு குடும்பத்துக்கு வித்தியாசப்படுது. ஆண் குழந்தைங்க இருக்கிற குடும்பத்துக்கு ஒரு மாதிரி ஒரு வாஸ்து செயல்படுது, பெண் குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி செயல்படுது. ஒரு வீட்டில் ஒருத்தர் குடியிருக்கிறாங்க, எனக்கு சரிவில்லைங்கன்னு மாற்றுறாங்க, இன்னொரு குடும்பம் அதில் வந்து சூப்பராக பழைக்கிறாங்க. இது எப்படி நடக்குது? வாஸ்து இல்லையா, வாஸ்து மாறி போயிடுச்சான்னு பார்த்தா கிடையாது, குடும்பம் மாறுது. நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு மாத்திரையை உங்களுடைய அண்ணனோ தம்பியோ மகனோ சாப்பிட முடியாது. ஏன்னா அவருக்கு மாத்திரை வேறு, அவருடைய சக்ஸஸ் வேறு, எல்லாம் வேறு. அதே மாதிரி தான் வாஸ்துவும் மாறுபடும். அப்போ பொருளாதாரத்தில் உயர்வுக்கு வரணும்னா நம்மளுடைய குடும்ப அமைப்புக்கு தகுந்தால் போல வாஸ்து உள்ள வீட்டிற்கு நாம் மாறும்போது தான் இது கிடைக்கும். இப்போ ஒரு குழப்பம் வந்துடும், சார் நீங்கள் வாஸ்து தெரிஞ்சவங்க இதை சொல்கிறீங்க, வாஸ்து தெரியாத நாங்கள் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு கேட்போம். முதல்ல வாஸ்துன்னா என்னன்னு பார்த்தோம்னாங்க, வாஸ்து எப்படி செயல்படுதுன்னு பார்த்தோம்னா, நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஈசானியத்தில் ஒரு போரோ, நைருதியில் ஒரு தொட்டியோ, ஈசானிய மூலையில் ஒரு வாசப்படியோ வைக்கிறதெல்லாம் வாஸ்து கிடையாதுங்க. இதெல்லாம் ஒரு அலங்காரம். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு அலங்காரம் பண்ணுற மாதிரி நல்லா இருக்கும் பார்க்குறக்கு, அவ்வளோதான். ஆனால் அவங்க கேரக்டரைஸாக யார்? அப்போ மனை தான் வாஸ்து. ஒரு சீரான மனை வாஸ்து பலம் இருக்கும், ஒரு சீரற்ற மனை வாஸ்து பலம் இருக்காது. ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு மனை ஆக்னேயமோ ஈசானியமோ வாவியமோ நைருதியோ கட்டாயி போச்சுன்னா அந்த மனை இயற்கையாகவே பழுதுபட்ட மனை.
அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு வாசுக்காரை கூப்பிட்டு போகிறீங்க, இல்லை எங்கள் ஜோசிக்காரருக்கு நல்லா வாசு தெரியுங்கிறாங்க, எங்கள் மேஸ்திரிக்கு வாசு தெரியுமாம்மா இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கூட்டிகிட்டு போய் நீங்கள் அழகாக வந்து ஈசானி இதுதாங்க இதுதாங்க போர் போடணும், இந்த ஒரு தொட்டி கட்டணுங்க, இந்த இடத்துல சமையல் கட்டு கட்டணுங்கன்னு கட்டுனா எப்படிங்க நல்லா இருக்கும்? நல்லா இருக்காது. நல்லா இருக்கும். சேற்றில் விழுந்த ரோஜா இந்த வார்த்தை அதில் நடக்கும். ஒரு பொண்ணு ஒரு பையன் நல்லா இருக்கிறான், பொண்ணுன்னு கூட சொல்ல வேணாம், பையன்னு வச்சுக்குவோம். ஒரு பையன் அருமையாக இருக்கிறான், இப்போ முன்னாடி தமிழ் பேசுன போது சொன்ன மாதிரி சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கிறான், படிச்சிருக்கிறான், இது பண்ணிருக்கான், ஆனால் கேரக்டர் மட்டும் சரியில்லை சார் கேட்காதீங்க. அப்படின்னா நீங்கள் பொண்ணு தருவீங்களா? என் பையன் தான் நல்லா இருக்கிறானே, வீடு அழகாக இருக்குது, வாஸ்துப்படி இருக்குது, பார்த்தா பேசிக் மனை அதுதாங்க வாஸ்து. இந்த பேசிக் மனையில் வடக்கு பாகம் உள்ளடக்கி வர்றதோ, உள்ளடக்கி வர்றதுனா எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனா, கிழக்கில் அதிகப்படியான இடமும் மேற்கில் அடிக்கணக்கு குறைஞ்சி இருந்துச்சுன்னா உள்ளடக்கி வர்றதுன்னு அர்த்தம். இப்படி இருந்துச்சுன்னா அந்த மனையில் வீடு கட்டுறவர் அதை வீட்டை கட்டுனதுக்கு அப்புறமே வீட்டை விற்க ஆரம்பிச்சிருவார். வீட்டை கட்டியுடன் வீட்டை விற்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் அதுதான் காரணம். ஒரு வீடு கட்டும்போதே அவர் வச்சுருப்பாரா, அவங்க பையன் வச்சுருப்பாரா, அவர் இல்லை பேங்க்காரன் வச்சுருப்பானான்னு ஆரம்பத்திலே சொல்லிவிடுவோம். ஒரு வீடு பில்டு ஆகும்போதே சொல்லிவிடலாம். இப்போ இதில் இன்னொரு பகுதி இருக்குது. மனையில் ஆண்மனை பெண்மனை உண்டு. மனையில் ஆண்மனை பெண்மனை உண்டு. ஆண்மனை இருக்கக்கூடிய மனையானது தொழிலுக்கு சிறந்தது, பொருளாதாரம் சூப்பராக இருக்கும். பெண்மனை குடியிருக்க சிறந்தது, வியாபாரத்துக்கு சிறந்தது. தொழில் வேறு வியாபாரம் வேறு, இது ரெண்டையும் நல்லா குழப்பிக்கூடாது. அப்போ இவர் என்ன பண்ணிடுவார், இவர்கிட்ட இருக்கிற இடத்த சொந்த இடம்னோ அல்லது அந்த இடம் தான் கிடச்சிதுன்னோ ஒரு வீட்டை ஒரு இடத்தினை மாறாக பயன்படுத்தும் போது பொருளாதார வீழ்ச்சி வந்துடும். அப்போ ஒவ்வொருத்தரும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையணும்னா வாஸ்துவை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாஸ்து சம்மந்தமான சக்கரங்களை வைக்கிறதோ, இந்த இடத்துல தண்ணி இது பண்ணுறதோ இதெல்லாம் வேலைக்காகாது. பேசிக்காக அந்த இடத்துக்கு தேவையான வடக்கை வேலை செய்ய வைக்கணும், வடக்கு பாகத்தினே வேலை செய்ய வைக்கணும். வேறு வழியே இல்லை. வேலை செய்ய வைக்க முடியல, நவுந்துடணும். ஏங்க எப்படிங்க சொந்த வீட்டை நான் விட்டுட்டு போகிறது, இதெல்லாம் கேட்கலாம். அப்போ சுமந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். திருத்தம் செய்யணுங்க, வேறு வழியே இல்லை. வாஸ்துக்குன்னு வந்துச்சுன்னா சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராக இருக்கணும், இல்லைன்னா வாஸ்து பார்த்து பயனும் இல்லை. சரி வாஸ்தே நான் பார்க்கலைங்க சார், எனக்கு அருமையான திசா புத்தி, அருமையான யோக திசை. நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இந்த கோயிலுக்கு போவேன், மதியானம் இந்த கோயிலுக்கு போவேன், சாயந்தரம் பள்ளியறை பூஜை வரைக்கும் சாமி கும்பிட்டு தான் வருவேன். காலையில் எந்திரிச்சு நான் தியானம் பண்ணுறேன், பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறேன், என்ன பண்ணிடும் அப்படிலாம் பேச முடியாதுங்க. இது விஞ்ஞானம். இது விஞ்ஞானமாக இருக்கங்காட்டியும் தாங்க, நல்லா கவனிச்சிங்க, இது விஞ்ஞானமாக இருக்கங்காட்டியும் தான் நான் பயின்ற அகாடமிக்கு மத்திய அரசாங்கம் கிண்டியில் இடம் கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய ஹால். நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கன்னு அட்ரஸோடு தரேன். எப்படி தருவாங்க? சயின்ஸ். இந்த சயின்ஸுங்கிறது எல்லா மதத்துக்கும் பொருந்தும், எல்லா மதத்துக்கும் பொருந்தும். கிறிஸ்டினுக்கு நான் நிறைய பார்க்குறேன், முஸ்லீமுக்கு பார்க்குறேன். ஏன் எத்திஸ்ட்னு சொல்லக்கூடிய, கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய அவங்களுக்கு நான் வாசு பார்த்துருக்கேன். அவங்களுக்கு எதுக்கு வாசுன்னா, அவர் வந்து கொஞ்சம் அழகாக பண்ணுறேன் சார், வர்ற போகிற சொந்தக்காரெல்லாம் திட்டுறான் என்ன, ஏயா நீ கேட்டது இல்லாமல் வர்றவங்களையும் கெடுக்கிறேன், நீயே இப்படிலாம் கட்டாத. ஒரு வாசுக்காரரை கூப்பிட்டு அவர் என்ன 5000 10,000 கேட்பார், கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டனால நான் உங்ககிட்ட வந்தேன் சார்னார். நான் சொன்னேன், சார் எங்களுக்கு வந்து எப்போ வந்துங்க ஒரு ஜோதிடமோ ஒரு சாஸ்திரமோ நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிங்களோ அப்போ உங்களுக்கு உலகத்தில் எதிரியே கிடையாது. யாரையுமே நீங்கள் எதிரியாக பாவிக்கக்கூடாது. மகாபாரத போரில் எப்போ களப்பணி கொடுத்தால் ஜெயிக்கலாம் அப்படின்னு எதிரி டீம் வந்து இவர்கிட்ட யார்கிட்ட சகாதேவன்கிட்ட கேட்குது. கேட்கையில் கிருஷ்ணன் சொல்கிற, இவர் உள்ளே போயிட்டாங்க, 2 பேர் உள்ளே பேசினதா அதெல்லாம் நீ பார்த்துருப்பீங்க. கிருஷ்ணன் கேட்குறாரு, சகாதேவா நீ கரெக்டான நாளை குறிக்கல இல்லை அப்படின்னாரு. அப்படி அதை எப்படி மாமா முடியும், என்னை நம்பி வந்தவங்களுக்கு எதிரி கிடையாது, அதாவது அந்த சாஸ்திரத்துக்கு எதிரி கிடையாது. அப்படி மீறி மாறா சொன்னாங்கன்னா அவங்க உண்மையிலே அவங்க அந்த சாஸ்திரத்தை கற்றிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் நாத்திகவாதியாக இருந்தேன் எனக்கு தெரிந்த கலையை நான் உங்களுக்கு பாராபட்சம் இல்லாமல் சொல்லித்தரேங்கன்னு சொல்லி பண்ணியிருக்கோம். அதுவும் நடந்திருக்கு. ஊர் உடுமலைப்பேட்டை, பேரோட கூட சொல்லலாம், அவர் கொஞ்சம் இதில் இருக்கிறது அதனால் சொல்ல முடியல. ஸோ இப்படியெல்லாம் வந்துங்க இதில் இருக்குது. இந்த விஞ்ஞானம் என்பது தெளிவான மனநிலையை உள்ளடக்கி நமக்கு தருவதனால நம்மளால் கவனமான ஒரு தொழிலில் ஈடுபட முடியுது. யோகங்கள் தரக்கூடிய தசாபுத்திகளை நாம் அனுபவிக்க முடியுது. அதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய செல்வத்தினை ஈட்ட முடிகிறது. இதுதான் வந்துங்க இப்போ எடுத்த கான்செப்டோட விஷயம். சரிங்க, எந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த பொருளாதார பிரச்சனையாக இருக்கும்
ஒரு பக்கம் வந்து கோடீஸ்வரன் ஆகுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி கான்செப்ட் போயிட்டு இருந்தால் கூட ஒரு பக்கம் இருக்கிறதையும் விட்டுட்டு கடன்காரன் ஆகிட்டு இருக்கமே. இது என்ன காரணம்? நம்மளுடைய மக்கள் நிறைய இஎம்ஐ அது இதுன்னு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில், நான் சமீபத்தில் கூட பார்த்தேன், ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி பையன் பெரிய அளவில் இதில் இந்த கேம்லாம் வருதுங்களா, அதில் வந்து பெரிய தொகையை விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதுக்கு முன்னாடியே சொன்னேன், பையனுக்கு ராகுதேச ராகுபத்தி ஆரம்பமா அவனுக்கு பெருசாக ஒரு ஆசை வரும், சாத்தியமாகாத விஷயங்களை பற்றி அவங்க ஆசைப்படுவான், ஜாக்கிரதையாக பார்த்துங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் அது நடந்துருச்சு. அந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் ஆகிட்டு இருக்காங்களே, இந்த மாதிரி சூழ்நிலையை எப்படி தருது இந்த வாஸ்து அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வீட்டினுடைய அல்லது ஒரு காலி இடத்தினுடைய ஒரு தோட்டத்தினுடைய வடக்கு பாகம் குறைவாக இருந்து தெற்கு பாகம் அதிகப்படியான சதுரடிகள் எடுத்துக்கொள்ளும் போது நிச்சயமாக அந்த மனிதர் கடன்காரன் ஆக முடியும்ல, ஆகிரும். வாஸ்துவே பார்த்திங்கன்னா நாம் நினைக்கிற மாதிரி நாம் கூப்பிட்டு வச்சு வாஸ்து நீங்கள் கொஞ்சம் வேலை செய்யுங்க அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் அதை எதிர்பார்க்காது. வாஸ்து வந்து மோல்டிங் பண்ணும். நீங்கள் எந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தாலும், எவ்வளோ திறமசாலியாக இருந்தாலும், ஒரு வீட்டுக்குள்ளார போய் வசிக்க ஆரம்பித்த உடனே ஒரு பிரீசரில் வைக்கப்பட்ட ஒரு நீர் போல தான். நீங்கள் டம்ளரில் வச்சிங்கன்னா டம்ளர் மாதிரி ஐஸ் கிடைக்கும், தட்டத்தில் வச்சா தட்டை மாதிரி ஐஸ் கிடைக்கும். நீங்கள் தண்ணி தான், ஆனால் பிரீசருக்குள்ளார வந்துட்டால் நீங்கள் எதை வச்சுருந்தீங்களோ அந்த உருவமாக மாறிடுவீங்க. இது போல தான் சார் வாஸ்து வேலை செய்யும். வாஸ்துவை பகைத்து ஜெயிக்க முடியாது, கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். சொல்லலாம் சார், இல்லை சார் நான் வந்து இதை விட அருமையாக இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி வாஸ்து குறைபாடுள்ள வீடில் சிறப்பாக இருந்திருக்காங்கலாம் சொல்லலாம். அதுக்கு வந்து நவகிரகங்களுடைய அனுகிரகங்கள் இருந்திருக்கலாம், கடவுளுடைய அனுகிரகங்கள் இருந்திருக்கலாம், அவங்களுடைய வாழ்வியல் பெரியார்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இது எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகும் போது கண்டிப்பாக இதுதான் பேச ஆரம்பித்தோம். நல்ல நேரம் இருக்கையில் என்ன பண்ணாலும் சரி ஓகேன்னு வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சோண்டு நேரங்கள் மாறும்போது, ஒரு தசாபுத்தி மாறும்போது உங்களை பாதுகாக்கக்கூடிய அரணாக இது இருக்கும். ஒருத்தர் கேட்டார், சார் அப்படின்னா வந்து வாஸ்து மட்டும் பார்த்துட்டா போதுங்களா, வேறு எந்த தசாபுத்தி டைமிங் எதுவுமே தேவையில்லையா, நான் பெரிய ஆளாயிருவேனா? நிச்சயமாக முடியாது. வாஸ்துங்கிறது ஒரு மனநிலை, வாஸ்துங்கிறது ஹெல்த் இஸ் வெல்த். இதுதான் ஃபஸ்ட்டு. உடல் நலம் இருந்தால்தான் மற்ற எல்லா நலமும் வந்து சேரும். அப்போ இந்த வாஸ்து என்ன பண்ணுது, உடல் நலத்தை கொடுத்து நல்ல மனநலத்தை கொடுத்து உங்களை ஒரு மிகப்பெரிய செல்வத்தை சேர்த்துறதுக்கு தூண்டுகோலாக இருக்குது. அப்போ செல்வம் நல்ல முறையில் சேர்றதுக்கு நிச்சயமாக வாஸ்து பலம் தேவைப்படுது. அப்போ வாஸ்துவில் பொறுத்த வரைக்கும் நாம் இப்போ இருக்கிற வீட்டில் நம்மளுடைய தரைத்தளத்தை விட அதிகமான உயரம் வடக்கு பக்கம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கவனித்து அதை சீர்படுத்துங்க. வடக்கு பக்கத்தில் புதுசாக வீடு கட்டுறவங்க கண்டிப்பாக இடம் விட்டு வீடு கட்டுங்க. இது வந்து உங்களுடைய செல்வ வளத்தையும் பெருக்கும், ப்ளஸ் உங்களுடைய மூத்த குழந்தையும் வளர்த்தும். ஒருத்தர் சொன்னார், சார் நீங்கள் சொன்ன மாதிரியே எங்கள் வீட்டில் வடக்கில் நல்ல காலி இடம், நீங்கள் சொன்ன மாதிரியே கிழக்கில் நல்ல காலி இடம், தெற்கில் நீங்கள் சொன்ன மாதிரியே காம்பவுண்ட், மேற்குலையும் காம்பவுண்ட், ஆனால் எங்களுக்கு கஷ்டம், என்ன காரணம்னு கேட்குறாரு. தசாபுத்தி அதெல்லாம் நல்லா இருக்குது சார், ஜோசியர் சொல்லிட்டார். சரி, அப்புறம் எங்கே தான் பிரச்சனை? இதுக்கும் வாஸ்துவில் ஒரு கருத்து இருக்குது. உங்களுடைய வீடானது உங்களுடைய குழந்தைகளை பற்றி தான் நான் பேசினேன். அப்போ உங்கள் கையில் பணம் இருக்கணும்னா யாருக்கிட்ட எந்த வீடு நல்லா இருக்கணும்? உங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருந்தால் அவங்க வீட்டில் தான் வாஸ்து ஆரம்பிக்கும். அப்போ அந்த வீட்டினுடைய வாஸ்து செல்வ பலம் உங்கள் குழந்தைகளுக்கு இருக்கும். குழந்தைகளை கேட்டு பாருங்கள், எல்லாருமே 500 நோட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் உங்களுடைய செல்வ வளத்தை குறிப்பது உங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்கும் வரை அவங்க இருக்கிற தோட்டத்து வீடோ அவங்க இருக்கிற வீடோ தான் பேசும். அப்போ ஒரு வாஸ்து பார்க்குறவங்கிறது நேரடியாக அவங்க பேரண்ட்ஸ் இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேரண்ட்ஸை போய் பார்க்கணும். பார்த்துட்டு அவங்களுடைய வீட்டு அமைப்பில் ஏதாவது தொந்தரவு இருந்தால் கொஞ்சம் சீரமைக்கணும். அதுக்கப்புறமேல் தான் வந்து இவர் கட்டியிருக்கிற பங்களாவெல்லாம் பார்க்கணும். இது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சார் நான் பக்காவாக பார்த்து கொடுத்தேன், குழிக்கணக்கு பார்க்குறக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தேங்க, மனையடி பார்த்தேன். இது எல்லாமே ஒரு சாஸ்திரம் தானே தவிர இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டுன்னு சொல்ல முடியாது. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதனுடைய அடுத்த சந்ததி இப்படி இருக்குங்கிறத டிசைன் பண்ணி கொடுக்குது. இப்போ சமீபத்தில் பார்க்கும்போது ஒருத்தர் பெரிய அளவில் பொருள் இழப்பை சந்திச்சிட்டாரு. அவர் வீட்டுக்கு போகிறோம். அவர் வீட்டுக்கு போய் நான் ஃபஸ்ட்டு ஜாதகத்தை எடுத்து பார்ப்பேன், அதுக்கப்புறம் தான் வாஸ்து எடுப்பேன். அந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்குற வரைக்குமே அவர் எதுவுமே பேசவே இல்லை. நான் ஜாதகத்தை எடுத்தவன் திருப்பி வச்சிட்டேன் ஜாதகத்தை. என்ன காரணம்னா, நான் லெஃப்ட் சைடு பார்க்கும்போது, நான் வடக்கு மூவ் உட்காந்துருக்கேன், லெஃப்ட் சைடு பார்க்கும்போது வடமேற்கில் மிகப்பெரிய பள்ளம். அந்த பள்ளம் வந்து குப்பைக்குழி, மிகப்பெரிய பள்ளம். நான் சொல்லிட்டேன், சார் ஜாதகம் அப்புறம் பார்த்துக்கலாம், எத்தனை கோடி ரூபா உங்களுக்கு பணம் வெளியே போய் மாட்டுச்சுன்னு. சார் நீங்கள் என்ன ஜாதகமே பார்க்கலினார். ஜாதகம் பார்த்துக்கலாம். வாஸ்து முதல்ல அதை சொல்லுது. ஜாதகம் என்ன சொல்லும்னா எப்பைன்னு சொல்லு என்கிட்ட. வாஸ்து ஆக போகிற விஷயத்த சொல்லிவிடும், அது எப்போங்கிறத ஜாதகம் சொல்லும். நீங்கள் வந்து தேர்வு செய்கிற மனை விதை
நீங்கள் கட்டுற வீடு கனி. நான் வந்து வேப்ப மரம் கொட்டையை பதிச்சு வச்சுட்டு எனக்கு இந்த வந்துங்க ஒரு ஆப்பிள் வரும்னு எதிர்பார்க்கறது தவறு. நீங்கள் பதிச்சது வேப்பங்கொட்டையாக இருந்தால் கண்டிப்பாக வேப்ப மரம் தான் வரும். நீங்கள் அதுக்கு வந்து தேனும் பாலும் இனிப்பு எல்லாம் போட்டாலும் அதனுடைய தன்மை மாறாது. அதே மாதிரி தான் நீங்கள் வாசல் இத்தனை தப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் தசாபுத்தியை பார்த்தோ எந்த கோயிலுக்கு போகலான்னு கேட்டோ நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத சொன்னதுக்கப்புறமேல் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமேல் ஜாதகத்தை பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய குற்றங்குறைகள் ஜாதகத்தில் அந்த வாஸ்து தோஷங்கள் நல்லா கண்டுபிடிக்கலாம். ஐயெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். 4ஆம் அதிபதி பாதிச்சிருந்தாலோ, 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தாலோ, 4ஆம் இடத்தில் ராகு இருந்தாலோ, 4ஆம் அதிபதி மாந்தியினுடைய இணைவில் இருந்தாலோ, 4ஆம் அதிபதி ராகு சாரம் எடுத்து இருந்தாலோ, 4ஆம் இடத்தை ராகு பார்த்தாலோ மாந்தி பார்த்தாலோ, ராகு சுக்கிரன் இணைவோ மாந்தி சுக்கிரன் இணைவோ 4ஆம் அதிபதியுடைய சம்மந்தம் இருந்தால் வாஸ்து தோஷம் இருக்கிறது அப்படின்னு நம்ம ஜாதகத்துலேயும் முடிவு பண்ணிக்கலாம். நம்ம அங்கே வீட்டுக்கே போக வேண்டியதில்லை. அப்போ என்ன சொல்லிடலாம், சார் ஜாதகத்தில் மாந்தி தோஷம் இருக்கிற மாதிரி வாஸ்து தோஷம் தெரியுது, நீங்கள் போய் ஒரு வாஸ்துக்காரரை கூப்பிட்டு போய் நீங்கள் பார்த்து சரிப்படுத்திங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாற்றங்களை செய்த பிறகு நாம் செய்யக்கூடிய எல்லா பரிகாரங்களும் எடுபடும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் எத்தனை கோயில் குளங்களுக்கு போனாலும் திரும்பி ரிட்டன் வந்து நீங்கள் தூங்கி சாப்பிட்டு தூங்கி எந்திரிக்கிற இடம் வீடு. அந்த வீடு தவறாக இருக்கிறப்ப எப்படி இது வந்து சாத்தியப்படும்? இதுக்கு நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லப்போனால், ஒரு பெரிய ஒரு தொட்டியில் நீங்கள் வந்து காசி தீர்த்தம் கங்கா தீர்த்தம் எல்லா தீர்த்தமும் கொண்டு வந்து ஊற்றுறீங்க, அது உண்மை. கடல் தீர்த்தம் கொண்டு வந்து ஊற்றுறோம் உண்மை, காவேரி தண்ணி ஊற்றுறோம் உண்மை. ஆனால் தொட்டி ஓட்டையாக இருக்குன்னு நான் சொல்கிறேன், ஊற்றுனதெல்லாம் வெளியே போயிடும், என்ன பிரயோஜனம்? அப்போ மீண்டும் மறுபடியும் போகணும். அப்போ அந்த போனது செப்பா எல்லாம் கரெக்டுங்க. ஆனால் நம்ம பாக்கெட் ஓட்டையாக இருக்கே போட ஒரு படத்தில் போடுவாங்க, காட்டுவாங்க, நாகேஷ் ஒவ்வொரு காயினாக எடுத்து போடுவார், மறுபடியும் விடுவோம். அந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாது. ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வீட்டுக்காரங்க யாருன்னா, மேற்கில் காலி இடம் இருக்கிறவங்க. ஒருத்தருக்கு வந்து செல்வம் சேரணும்னா மேற்கு திசை ஒத்துழைக்கணுங்க. ஏன் மேற்கு திசை ஒத்துழைக்கணும்னு சொல்லுங்கன்னா, மேற்கு திசை யாருங்க? சனி பகவான் அப்படின்னு சொல்லுவோம். அது ஏங்க மேற்கு திசை சனி பகவான் வாஸ்துக்காரங்களாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்களான்னா அப்படி இல்லை. துலா ராசி என்ன ராசிங்க? மேற்கு ராசி. துலா ராசியில் யார் உச்சமடைவா? அவ்வளோதான், ஈஸிங்க. ஜாதகத்தை அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா வாஸ்து வரும். வாஸ்தெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி கஷ்டம்லாம் கிடையாது. ஆனால் நானும் சொல்லி தரணும்னு சொல்லி தந்துகிட்டு இருக்கேன். திங்கக்கிழமை சொல்லி தர்றது சனிக்கிழமை கேட்டால் தெரியலையும் சார் மறந்துடுச்சுங்கிறாங்க. ஜோதிடத்தை சொல்லி தந்தா கூட ஒவ்வொரு பாயிண்ட் வந்துடுறேன், வாஸ்துக்கு சொல்கிறாங்க. ஆனால் வாஸ்து இப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக புரியலாம். இப்போ பாருங்கள், நான் சொன்னேன்னு புரிஞ்சிருச்சிங்களா? இப்போ பாருங்கள், எல்லாத்துக்குமே வடக்கு திசை செல்வங்கிறது மறக்கவே மறக்காது. என்ன காரணம்? வடக்கு திசை கடகராசி, கடகராசியில் உச்சமடைவர் குரு பகவான், குரு பகவான் தனக்காரகன். அப்போ வடக்கு சிறப்பாக இருந்துச்சுன்னா குரு பகவான் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். குரு பகவான் நல்லா இருக்கிறாருன்னா குழந்தைங்க கிடைக்கும், பணம் வரவு சிறப்பாக இருக்கும், மிகப்பெரிய செல்வம் அவர் கையில் சேரும். இவ்வளோ தான் சார். வாஸ்து மாதிரி எளிமையாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மெத்தடில் வரணும். இதுக்கு வந்துங்க ஒரு சில விஷயங்கள் ஒத்துழைக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா யாருக்குங்க சார் வாஸ்து நல்லா வரும்? நீங்கள் தான் வாஸ்து பற்றி இவ்வளோ சொல்கிறீங்க, ஜோதிடமும் சொல்கிறீங்க, வாஸ்துன்னு சொல்கிறீங்க, நானும் வாஸ்து கற்றுக்கிறேன் அப்படின்னா, இது வந்துங்க யாருக்கு நல்லா வரும்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பாக வர்றது கௌரவ கரணத்தில் பிறந்தவங்களுக்கு வாஸ்து நல்லா வரும். செவ்வாய் நல்ல முறையில் அமைஞ்சவங்களுக்கு வாஸ்து நல்லா வரும் வச்சுங்களா. இதெல்லாம் வந்து ஒரு ஜோதிடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மண் சார்ந்து மண்ணை நேசிப்பவர்கள் அனைவருக்குமே வாஸ்து வரும் சார், பக்கவாக வரும். இன்னொரு இதில் கூட நான் கவனித்தேன், மண் சார்ந்த இதில் இருந்த ஒருத்தர் தான் இன்றைக்கி வந்து வாஸ்துவில் ஒரு பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்கார். அவர் அந்த மண்ணுக்கு சேவை செய்தவர்கள் அவங்களாம். ஸோ இப்படிலாம் இருக்கக்கூடிய வாஸ்தானது நம்மளை செயல்படுத்தும். சரி சார், இப்போ வந்து ஜோதிடத்தில் நம்ம வந்து தசாபுத்தி பார்க்குறோம், ராசி பார்க்குறோம், லக்கணம் பார்க்குறோம், சம்பத்து தாரை எல்லா தாரையும் பார்க்குறோம். வாஸ்துவில் அப்படி உண்டானா நிச்சயமாக உண்டு. வாஸ்துவில் அண்ணன் தம்பி உண்டு, தசாபுத்தி உண்டு, லக்கணம் உண்டு. நம்ம இதுவரை கேள்விப்பட மாட்டோமே. இப்போ லக்கணம் எங்கே எடுக்கிறோம்? உதயாதி. நம்ம லக்கணம் தான் ஃபஸ்ட், ஓகேங்களா? வீட்டுக்கு ஃபஸ்ட்டு எது? வாசப்படி. வாசப்படி தான் லக்கணம். இதுலேயே இன்னொன்று அடிப்படை இருக்கும். ஒருத்தர் இதுங்க ரிஷபராசி துலா ராசியில் இருக்கார், பிறந்திருக்கிறார். ரிஷப லக்கணம் துலா லக்கணம் சம்மந்தப்படுது. சுக்கிரன் நல்ல முறையில் அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் வாஸ்து காமனாக நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? கிழக்கு வாசல் வடக்கு வாசல்லாம் நல்லதுங்க, இதுதான் நம்ம மைண்ட் செட்டு. ரியல் எஸ்டேட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்க? சார் கிழக்கு மனை காசு அதிகம், வடக்கு மனை காசு அதிகம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த 2 ராசிக்காரங்க இவங்களுக்கு இது வித்தியாசப்படுது. எப்படி வித்தியாசப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, மீன லக்கணம் மீன ராசிக்காரங்க, தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரங்க கிழக்கு வாசலில் போய் இருக்கும்போது பாதிக்கிறாங்க. இதே வந்து ரிஷபம் துலாம் சம்மந்தப்பட்டு வர்றவங்க, லக்கணமாக ஒரு ராசியாவை நிற்கிறவங்க வடக்கு வாசல் போய் சிரமப்படுறாங்க. வேணா செக் பண்ணி பாருங்கள், வேணா செக் பண்ணி பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக ஒத்துவல்ல சொல்கிறோம்ல, இந்தந்த ஃபுட்டெல்லாம் எனக்கு அலர்ஜிங்க சார். அலர்ஜிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா, ஒவ்வாமை. இந்த அலர்ஜி தான் இது.
ஜோதிடம் இல்லாமல் வாஸ்து வரவே வராது. இது ரெண்டு அப்படியே ஒன்று செயின் மாதிரி தான். இது எடுத்திங்கன்னா அது வரணும். ஜோதிடம் பார்க்காம வாஸ்து பார்த்து சக்ஸஸ் ஆகாது. ஜோதிடத்தை மீறி வாஸ்து ஜெயிக்கவும் முடியாது. வாஸ்து வந்து ஜோதிடத்துடைய யோக பாவங்களை கண்ட்ரோல் பண்ணி வைக்கும். சார் நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீங்க, நிறைய ஒரு சொத்துக்கள் சேர்த்துனீங்க, எல்லாம் பண்ணீங்க, எல்லாம் பண்ணியாச்சு, ஆனால் அதை பாதுகாக்கலின்னு என்ன ஆகும்? அந்த பொருள் திருட்டு போகும் இல்லையா? இப்போ சுவாதீனஸ்திரத்தை பற்றி சொல்கிறேன். வாஸ்து தேவையா இல்லையாங்கிறது சுவாதீனஸ்திரத்தை வச்சு சொல்கிறேன். அதாவது யோக பாவங்கள் நடக்குது ஜாதக ரீதியாக, நல்ல கோயில்களுக்கு போனோம், நல்ல யோகங்கள் கிடைக்கிது, நல்ல சிறப்பு கிடைக்கிது. இந்த இப்போ நான் தான் வந்துங்க இந்த திருச்செந்தூர்லாம் அதிகமாக போவேன். நான் விருச்சிக இலக்கணம், நான் ஐயா சொன்னதுக்கப்புறம் தான் நான் திருச்செந்தூர் கன்டினியூ பண்ணேன். நம்ம பாலசுப்ரமணியா சொல்லி தான். விருச்சிக இலக்கணத்துக்காரங்க செவ்வாய் நீச்சம் அடிக்கும் போது மொட்டை அடிக்க சொல்லுவாங்க. நான் வருஷம் கரெக்டாக செவ்வாய் நீச்சம் அடிக்கும் மொட்டை அடிப்பேன். ஒவ்வொரு மொட்டை அடிக்கும் போதும் ஒரு மிகச்சிறந்த ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரிலாம் நாம் செஞ்சு சேர்த்தக்கூடிய செல்வமானது பாதுகாக்கப்படலைன்னா, இந்த வாஸ்துங்கிற பாதுகாப்பு இல்லைன்னா பறந்து போயிடும். இது எதுக்கு சுவாதியை லிங்க் பண்ணேன்னு சொல்கிறேன். சுவாதினா என்னங்க? பறவை, தேன், ஈ. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு நாளாவது அவர்களுடைய சம்பாதித்த பணத்தினை, அவர்களுடைய சேமித்த பணத்தினை இழந்து விடுவார்கள். எப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். தேன், ஈ. ஓகேங்களா? எவ்வளோ சிரமப்பட்டு உழைச்சி கொண்டு வந்து தேனில் கூட்டுற சேர்த்துது. அது என்ன ஆகுது? அந்த தேன் ஒரு பந்தத்தை எடுத்துகிட்டு போய் கொலையடிச்சிட்டு வந்துடுறாங்க. ஆனால் சலிக்கிறது இல்லை, மீண்டும் கட்டுது. இதுதான் சார் சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க எக்காரணத்தை கொண்டுட்டு தனிப்பட்ட முறையில் அவங்க பேரில் சொத்துக்களையோ பெரிய பொருள்களையோ ஒரு பெரிய பொருளாதாரத்தையோ கையில் வச்சுருக்க வேண்டாம்னு நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவேன். இது எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல யோகபாவமான அமைப்புகளை நம்ம உருவாக்கிட்டு வாஸ்து மோசமான வீட்டில் குடியிருக்கும் போது அது கொள்ளையடிக்கப்படும். வந்த யோகம் உண்மையா? உண்மை. நடந்துச்சா? நடந்துச்சு. சம்பாரிச்சிங்களா? சம்பாரித்தேன். தக்க வைக்கலையே, என்ன காரணம் அப்படின்னு பார்க்கல இங்கே வந்து மாட்டிக்கும். இதெல்லாம் பார்க்கணும். வாஸ்துவில் இன்னும் நிறைய அரிய விஷயங்கள், பயங்கர இதான விஷயங்கள் வரும். நாம் இன்றைக்கி பேச கொடுத்த டாபிக் வந்து பொருளாதாரத்தை பற்றி மட்டும் சொன்னதுனால இந்த வடக்கு திசையை மிகச்சிறப்பாக பார்த்துக்கலாம் சார். இல்லைங்க சார், நான் வந்து ஒரு குடியிருப்பில் இருக்கிறேன் அல்லது வந்து வாடகை வீட்டில் இருக்கிறேன், எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வடக்கு திசை என்னால் அமைக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க வடக்கில் அருமையாக ஒரு ஸ்ரீ சக்கரம் மஞ்சள் நிற பெயிண்டில் போட்டுக்குங்க. மஞ்சள் நிற பெயிண்டில் அல்லது மஞ்சள்லேயே கூட போடலாம். விராலி மஞ்சளில், மஞ்சள்லாம் நான் வச்சுருக்க மஞ்சளில் ஸ்ரீ சக்கரம் ஒன்று அப்படியே ஸ்டிக் பண்ணிடுங்க, ஒட்டிடுங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ஒரு சின்ன உள்ளர ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அந்த இடத்துல வந்துங்க கெடியாரம் மாட்டுங்க. கெடியாரம் அப்படிங்கிறது வந்து சூரியனுங்க. இதில் வாஸ்துல இந்த கெடியாரம் கிழக்கில் இருந்தால் உதய சூரியன், மேற்கில் இருந்தால் அஸ்தமன சூரியன். நமக்கு எந்த சூரியன் இருக்கணும்? உதய சூரியன் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து உழைப்ப ஆரம்பிக்க முடியும். உதய சூரியன் நீங்கள் வேற எங்கேயும் போயிட வேண்டாம், உதிக்கின்ற சூரியன் இருக்கணும். அப்படி சொல்லணும். கரெக்ட். உதிக்கின்ற சூரியன் இருக்கணும். அப்போனா உழைப்ப ஆரம்பிக்க முடியும். இந்த அஸ்தமன சூரியன் அப்படிங்கிறது ஓய்வை கொடுக்கும். இந்த வடக்கு சூரியன் ஒன்று இருக்குது, அது அதிர்ஷ்டத்தை தரும். ஏன் வடக்கு அதிர்ஷ்டம் சொன்னேன்? வடக்கு ஏற்கனவே என்ன சொன்னேன்? கடகராசி, உச்சகுரு, செல்வம். இப்போ பாருங்கள், ஒரு கான்ஸ்டண்ட்டாக உள்ளே பதிஞ்சிருச்சு. யாருமே மறக்க மாட்டோம். வாசலில் இந்த 2 பாயிண்ட்டு எங்கே போனாலும் நீங்கள் அடிக்கலாம், அந்தளவுக்கு சொல்லியாச்சு. இப்போ அந்த சூரியனுக்கு உண்டான இந்த திசையில் இந்த கடிகாரத்தை வந்துங்க கரெக்டாக வந்துங்க கிழக்கு வடக்கில் மாட்டி அதை சிறப்பிக்கணும். இதை செய்யும் போதும் இந்த வடக்கு திசை செயல்படும். இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சு நாம் கொஞ்சம் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இருந்தாலும் கூட முடிஞ்ச அளவுக்கு இடமாற்றங்கள் செய்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரு வீடு, டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் வாஸ்து. 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்த வீட்டில் ஒரு பில்டிங் வந்து எடுக்க சொல்லிட்டோம். அவங்க வந்து இந்த ஹோட்டலினுடைய சமையல் மாஸ்டராக இருந்தவங்க. வேறு எங்கேயும் போய் உதாரணம் இல்லை, இங்கேயே தரேன். உடச்சி எடுக்க சொல்லிட்டோம் ஒரு வீடை. ஒரு அம்மா குண்டா இருப்பாங்க தெரியுங்களா, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, ஒரு சமையல் மாஸ்டர். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த வீடு வந்து சார் அவ்வளோ ஒரு தவறாக இருந்துச்சு சார். ஈசானியத்தில் படி ஏறி இருந்துச்சு. நான் அந்த வீட்டை போய் பார்க்க போகும்போது அந்த அம்மா, அதுக்கு முன்னாடி அவங்கள பற்றின ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துல போய் பார்க்கும்போது சார், அந்த ஒரு ஐயாவும் இருந்தார். இந்த வீட்டினுடைய பாரம்பரியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட 70 வருஷ பாரம்பரியம் அந்த வீட்டில் சொன்னாங்க. 70 வருஷ பாரம்பரியம். உங்கள் தாத்தா ஒரு லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள் சார், 70 வருஷம் முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கேன். மேரேஜ் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு ஒரு லவ் பண்ணி வெளியே போயிட்டாரா அப்படின்னும். இதை கேட்குறக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா கூட்டிகிட்டு போனவர் 60 வயசு ஆள், நான் பேசுகிறது அவங்க தாத்தாவை பற்றி. ஒரு தைரியம் வேணும். ஆமாம் சார், ஓகே. நீங்கள் மிஸ்ஸஸ் எத்தனை வருஷமாக பிரிஞ்சிருக்கிறீங்க? 30 வருஷமாக பிரிஞ்சிருக்கேன் சார். ஓகே. அவங்க தங்கச்சி உழைக்கலைங்க சார். ஓகே.
வரிசையாக வருதுங்க சார். அடுத்ததுங்க சார், அடுத்தது உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணிச்சிங்கன்னா அது நடக்கும். இந்த வாஸ்தானது ஆள் வர வர போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும். இவரை காவு வாங்கிட்டோம் விட்டுருவோம்லாம் இருக்காதுங்க. நான் அதனால தான் சொல்லுவேன், வாஸ்து திருத்தங்கிறது மஸ்ட். எக்காரணத்தை மட்டும் காம்ப்ரமைஸ் ஆகவே வேண்டாம். ஒரு தோஷமானது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறீங்களே, வடகிழக்கில் ஒரு கட்டாக இருக்கும்போது அவங்க வந்து பொருளாதார சிதைவு ஆகுவாங்க. பொருளாதார சிதைவுன்னு என்னங்க? பொருளாதாரத்தில் பயங்கர பிரச்சனைகள் மாட்டுவாங்கன்னு அர்த்தம். மூத்த குழந்தை பிரச்சனை, தலை பிரச்சனை, இதெல்லாம் இருக்கும். இதை திருத்தாமல் அவர் வாழ்ந்துட்டு போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க, அவங்க பையன் வந்து அதே பிரச்சனையை சந்திப்பான். இல்லைங்க அது ரொம்ப காஸ்ட்லியாக கட்டியாச்சுங்க வீடு பில்டிங், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தான் இந்த பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் நான் பண்ணது தான், இந்த அடுத்து எதுப்பால் இருக்கிறது. அது அதில் வந்து பாதி இதில் வந்து என்கிட்ட அந்த வேலை வந்துச்சு. அந்த இன்ஜினியர் வந்தார், இங்கே ஆப்போசிட்டில் இருந்தான். அந்த கட்டடத்தை பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, இன்னும் இருக்காங்க கேட்கலாம். சரி ஃபினிஷிங் ஆகிறக்குள்ளார இந்த ஓனர் கிளம்பிடுவார். அது வெளியூராக எங்கேன்னு தெரியாது, கிளம்பிட்டார். இது வந்து இன்னொருத்தர்கிட்ட போகுது. வேலையை எடுக்கும்போதே அவசரமாக பேசுகிற மாதிரி இருக்கும். என்னடா அது வேலையை கொடுக்குறப்ப இப்படி சொல்கிறான் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா இது வந்து யாருக்காகவும் இறக்கம் பார்க்காது சார். வாஸ்துக்கு வந்து அதுக்காக தான் பேசிக்காக என்ன சொல்லணும்னா, வாஸ்துக்கு கண் இல்லை, வாஸ்துக்கு காது இல்லைம்போ. அது என்னங்க கண் இல்லை காது இல்லைன்னா அது எப்படி பேசும் அப்படின்னு கேட்டால், இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், கண் இல்லைன்னா சின்னவங்க பெரியவங்க பார்க்காது, ஒழுக்கமானவங்க ஒழுக்கம் இல்லாதவங்க பார்க்காது, நல்லவங்க கெட்டவங்க பார்க்காது அப்படின்னு அர்த்தம். கண் இல்லைன்னா கேட்காதுன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? இவங்க எத்தனை ஹோமங்கள் பண்ணாங்க, எத்தனை அர்ச்சனைகள் பண்ணாங்க, எத்தனை போற்றி சொன்னாங்கன்னா அது கேட்காது. புரியுதுங்களா? எத்தனை ஆசீர்வாதம் வாங்கினாங்க கேட்காது. அப்போ கேட்காது பார்க்காதுங்கிறக்கு அர்த்தம் இதுதான். அப்போ வாஸ்துவில் என்ன விஷயம் இருக்குது அது நடந்துடும். இதெல்லாம் கேட்க கேட்க கொஞ்சம் பயம் வரும். ஐயோ ஆனால் இது இப்படியா இருமா அப்படியா இருமா, அப்படிலாம் கிடையாது. இது வந்து இயற்கை. வாஸ்தை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய டூ வீலர் இருக்குது, உங்கள் டூ வீலரை நான் வாங்கிக்கிறேன் சார், உங்கள் டூ வீலர் தானே, நீங்கள் திரும்பி உட்காந்துட்டு கொஞ்சம் தூரம் வாங்க சார்னா உங்களால் வர முடியுமா? உங்கள் வண்டியில் தான் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. ஒருத்தர் அறிவாளித்தனமாக கேட்டார், சார் இங்கே இருக்கிற பீரோவை இங்கே இருந்தானே இங்கே இருந்தானே என் வீட்டுக்குள்ளார தானே இருக்குதுன்னாரு. நான் அதுக்கு தான் சொன்னேன், சார் உங்கள் வண்டி தான், நான் எடுத்து நான் ட்ரைவ் பண்ணுறேன், நீங்கள் பின்னாடி திரும்பி உட்காந்துட்டு தான் வரணும், உங்கள் வண்டியில் நீங்கள் எப்படி உட்காந்துருந்தா என்ன அப்படின்னு சொன்னால் முடியாது. ஏன்னு கேட்டால் பூமியினுடைய சுழற்சிக்கு தகுந்த மாதிரி தான் இந்த விஷயங்கள் வருது. எப்படி ராசி மண்டலத்தில் கிளாக் வைஸ் எடுக்கிறோமோ ஆன்டி கிளாக் வைஸாக வாஸ்து வரும். அதில் தான் இந்த நான் சொன்ன உங்களுக்கு இந்த வடக்கு திசை கிழக்கு திசை இதெல்லாம் சொன்னது. ஸோ வந்து வடக்கில் எந்த அளவுக்கு காலி இடமும் எந்த அளவுக்கு நாம் தாழ்வான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறோமோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வங்களை நாம் அடைய முடியும். நம்மகிட்ட ஒரு வாடிக்கையாளர் வராரு, சார் கொஞ்சம் வியாபாரத்தில் டைட்டாக இருக்குது, வருமானம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஏன் நமக்கே வருமானம் குறைவாக இருக்குது, நான் மட்டும் யார், நமக்கே வருமானம் குறைவாக இருக்குது, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னப்ப சென்ற எங்களுடைய மீட்டிங்கில் நான் ஒரு கருத்து பேசினேங்க சார். என்ன பேசுனேன்னா, ஜோதிடர்கள் அதிகமான வருமானம் பெற என்ன வழி அப்படிங்கிற கிராஃபிக் தான் நான் பேசினேன். யூடியூப்பில் வந்திருக்கு. ஜோதிடர்கள் அதிகமான வருமானம் பெற என்ன வழி அப்படிங்கிறத பற்றி பேசினேன். ரொம்ப முக்கியமானது தான் சார், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா, ஒவ்வொருத்தருடைய தனாதிபதி ரெண்டாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் லக்கணத்துக்கு எத்தனாவது பாவத்தில் உட்கார்றாரோ அதில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் ஆனீங்கன்னா மிகப்பெரிய வருமானம் வரும்னு சொன்னேன். அதே பேசிக் தான் இங்கே வாஸ்துலேயும் வருது. அதே பேசிக்கில் அந்த வாஸ்துல எடுக்கையில் என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கும் வந்து வடக்கு திசையில் கண்ணாடி மாட்டலாம். வடக்கு திசையில் கண்ணாடி மாட்டலாம். கண்ணாடி சூரியனுடைய தத்துவம் தான். இருந்தாலும் அந்த கண்ணாடியில் என்ன கான்செப்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கில் இடம் வேணும் இல்லை, தெற்கில் தெரிகிற இடம் வந்து வடக்கில் பிரதிபலிக்குது. தெற்கில் தெரியக்கூடிய இடமானது வடக்கில் பிரதிபலிக்குது. அப்போ நமக்கு வந்து ஒரு இடம் உருவாக்கப்படுது. கண்டிப்பாக நல்லாயிருக்கும், டெஃபினட்டாக சூப்பராக இருக்கும். அதே போல் நிறங்களில் பார்த்தீங்கன்னாலும் இந்த மஞ்சள் நிறங்களை இந்த கொஞ்சம் உள்ளே எடுத்துக்கிட்டு வரும்போது இந்த குரு ஆதிக்கம் நல்லா வலுவாகும். ஒரு வீட்டினுடைய எதிர்பார்ப்பு இதுதான் சார். வடக்கு கிழக்கு நல்லா இருந்துச்சுன்னா போதும், அந்த வீட்டில் பக்காவாக இருக்கும். நைருதி நல்லா இருந்தால் வாரிசு விருத்தியாகும். நைருதி மூளை கட் பண்ணி வச்சுட்டு எனக்கு குழந்தை வரலன்னு சொல்லி கேட்கக்கூடாது. எனக்கு ஆண் வாரிசே இல்லைங்க சார், எப்படி இருக்கும்? நைருதியே கட்டு, ஆளுமை இடமே கட்டு, அடுத்த சந்ததியே கட்டு. இந்த நைருதி கட்டானவங்க எல்லாத்துக்குமே 2 பெண் குழந்தைகள் இருக்கும். நான் கவனிச்சிருக்கேன். 2 பெண் குழந்தைகள் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 பெண் குழந்தைகள் இருக்கிறது யோகம்னு நான் சொல்கிறேன். சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, 2 பெண் குழந்தைங்க, ஒரு பையனாச்சும் இல்லைன்னு நாங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறோம், எங்கள் சொந்தக்காரங்க ஃபீல் பண்ணுறாங்க. என்னென்ன விஷயம்னு பார்த்தா, ஒவ்வொருத்தருக்குமே திதி கொடுப்பது புண்ணியம், திதி பெறுவது பாக்கியம். என்ன சார் வித்தியாசம்? திதி கொடுப்பது புண்ணியம், பெரியவங்களுக்கு திதி கொடுக்குறோம். ஏன்? அவங்களுக்கு வந்து 1 இயருக்கு ஒருக்கா அந்த ஆன்மாவுக்கு அவங்க ஜீவனுக்கு அந்த இது உணவே அதுதான், இந்த திதி தான் கொடுக்குறோம். நமக்கு அவங்க ஆசி கிடைக்கிது, நம்ம நல்லாயிருக்கோம். திதி பெறுவது பாக்கியம்னு சொன்னாலே அப்படின்னு நடத்தோம்னா, குழந்தைகள்கிட்ட இருந்து திதி வாங்கிறது.
அந்த காலத்தில் ஜாதகம் பார்க்கும்போது கேட்பாங்க, இவன் எனக்கு சோறு போடுவானா பார்த்து சொல்லுங்கம்மாங்க. இந்த சோறு போடுவானுக்கு அர்த்தம் இதுதான், திதி தான். அப்போ இவங்க வந்து பெண் குழந்தைகள் 2 பேர் இருக்கையில் என்ன ஆகும், திதி கொடுக்கறதுக்கு யாரும் போக முடியாது. அப்போ அந்த திதியை யார் கொடுப்பா? ஈஸ்வரனே கொடுப்பார். நம்ம ஈசனே கொடுப்பார். ஈசன்கிட்டயே சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடிய யோகம் 2 பெண் குழந்தைங்க பிறந்த அனைவரும் மிகப்பெரிய பாக்கியவான்கள், அது கிடைக்கும். அதேமாதிரி 2 பெண் குழந்தைகள் பிறக்கும்போது குலதெய்வம் மாறிடும். 14வது தலைமுறை ஸ்டார்ட் ஆகிடும். எப்படி ஸ்டார்ட் ஆகுங்க? 2 பெண் குழந்தைகள் கட்டி கொடுத்தோன்னே அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு போயிடுவாங்க. இப்படி மாறும். இப்படி அனைத்து விஷயத்தையும் உருவாக்கக்கூடிய இந்த வடக்கு பாகத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்தினா மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகலாங்க. இன்னும் நிறைய அரிய கருத்துக்கள் வந்துங்க வருகின்ற கூட்டங்களில் தெரிவிக்கிறேன் என்று கூறி இந்த நாதன் என்னுடைய தொலைபேசி எண் 73 73 6 0 0 0 33 73736 00033. நன்றி, வணக்கம்.